நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய சேனலை முதல் முறை பார்க்கிறவராக இருப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் நாம் கவனிக்க இருக்கிறது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து. கடந்த பதிவில் நாம் கவனித்தது என்னவென்றால், சவுல் மரித்ததினால் இஸ்ரவேல் தேசத்தார் அனைவரும் வருத்தத்தோடும் துக்கத்தோடும் இருந்ததை பார்த்தோம். இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கிறது. அது என்ன என்றால், சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாலும் தேவனோடு பேசி அவரின் சித்தம் செய்ய தவறிவிட்டான். சாமுவேல் கர்த்தரின் வார்த்தையை சவுலுக்கு அறிவித்தபோது அதை செய்ய மறந்து கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய கோபம் சவுலின் மேல் மூண்டது. மட்டுமல்ல, அவனை ராஜாவாக இருக்கிறதை தள்ளி எனக்கு பிரியமானவனை ஏற்படுத்துவேன் என்றார். பின்பு சவுல் ஒரு முறை தேவனிடம் ஜெபத்தில் வைத்து கேட்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்கிறதை நம்முடைய சேனலில் சில பதிவுகளுக்கு முன்பாக பார்த்தோம். ஆனால் தாவீது தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான் என்றால் தன் ஆத்துமா தேவனிடம் இருந்ததினால் அவருக்கு பிரியமானதை செய்தான். தாவீது கர்த்தரிடத்தில், நான் யூதா பட்டினங்களில் ஒரு பகுதிகளில் இருக்கலாமா என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தர் சரி போ என்றார். பிறகு அத்தோடு விடாமல் தாவீது தேவனிடத்திலே யூதா பட்டினத்தில் எந்த இடம் போகலாம் என்று கர்த்தரிடம் கேட்டான். அதற்கு எப்ரோனுக்கு போ என்றார். தாவீது தன் 2 மனைவிகளோடு எப்ரோனுக்கு போனான். மட்டுமல்ல, தன்னோடு இருந்த ஜனத்தாரையும் அவர்களின் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு எப்ரோனின் சிறிய ஊர்களில் போய் குடியேறினார்கள். யூதாவில் இருந்த மனுஷர்கள் தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். சவுல் மரித்த பின்பு கீலேயாத் தேசத்தாராகிய யாபேசின் மனுஷர்கள் சவுலின் உடலை அடக்கம் பண்ணினார்கள். யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணப்பட்டதை அறிந்தபோது தாவீது தன் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களை கர்த்தரின் பேரில் ஆசீர்வாத வார்த்தைகளை அனுப்புகிறார். அது என்னவென்றால், இஸ்ரவேலரை ஆண்ட ஆண்டவனாகிய சவுலுக்கு அவர் மரணத்திற்கு பிறகு அவருடைய உடலை கொண்டு சென்று நல்ல முறையில் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யாபேஸ் பட்டினத்தார் அவர்களில் பலசாலிகள் எல்லாரும் எழுந்து இரவு முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்திலிருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரனின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணினார்கள். பிறகு 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தாவீது யாபேசின் மனுஷரை, கர்த்தர் உங்களை கிருபையோடும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராய் இருங்கள் என்றான். உங்கள் ஆண்டவராகிய சவுல் மரித்த பின்பு யூத வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். சவுல் மரித்த பிறகு சவுலின் படை தலைவனாக இருந்த நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அஷரியர் மேலும் எஸ்ரயேலின் மேலும் எப்பிராயீமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்திற்கும் மேலும் அவனை ராஜாவாக ஆக்குகிறார்கள். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருக்கிற பொழுது அவனுக்கு வயது 40 ஆக இருந்தது. சவுலின் மகனாகிய இஸ்போசேத் 2 வருடம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா தேசத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள்.
தாவீது யூதா பட்டணத்தில் உள்ள எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாக 7 வருடம் 6 மாதம் காலமாக இருந்தான். அந்த நாட்களில் அப்னேரும் இஸ்போசேத்தின் சேவகரை அழைத்து கொண்டு மகனாயீம் என்ற இடத்தில் இருந்து கிபினோகுக்கு புறப்பட்டு போனான். அப்பொழுது செருயாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனிலே குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர்கள் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனுஷரில் 12 பேரும் தாவீதினுடைய சேவகரிலே 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விலாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள் என்றால் அந்த 12 பேரும் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு ஒருவர் பட்டயத்தினாலே இன்னொருவரை குத்தி கொண்டு எல்லாரும் மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரிம் என்று பெயர் வைக்கப்பட்டது. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாக இருந்தது. அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் அங்கே செருயாவின் 3 குமாரராகிய யோவாயும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாக ஓடுகிறவனாய் இருந்தான். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்திலாகிலும் இடது புறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ வலது பக்கத்திலாவது அல்லது இடது பக்கத்திலாவது வழி விலகி ஒரு வாலிபனை பிடித்து அவனை உரித்து கொள் என்றான். ஆசகேலோ விடமாட்டேன் என்று அப்னேரை தொடர்ந்து போனான். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும்? பிறகு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் ஆசகேல் வழிவிலகி போக மாட்டேன் என்றபடியினாலே அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கே தானே விழுந்தும் செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் அங்கேயே நின்றார்கள். யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்திர வழிக்கு அருகான கீயாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது அப்னேரை பின் சென்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்பு உண்டாகும் என்று உங்களுக்கு தெரியாதா? தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எத்தனை முறை ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர்கள் என்றான். அதற்கு யோவாப், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்பொழுதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யோவாப் எக்காலம் ஓதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள். அன்று இரவு முழுவதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயீமுக்கு போனார்கள். யோவாப் அப்னேரை பின்தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடிவர செய்தான். தாவீதின் சேவகர்களில் 19 பேரும்
ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 360 பேரை மடங்கடித்தார்கள். அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாபும் அவன் மனுஷரும் இரவு முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய சேனலை கவனியுங்கள். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை காண இருக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் சகோதரன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.